வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாதத்தில் 2 தினங்கள் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று அமாவாசை, ஒன்று பௌர்ணமி. அதன்படி பார்த்தீங்கன்னா வருகின்ற பௌர்ணமி தினம் ஆவணி மாதத்தில் வந்திருக்கு. இந்த ஆவணி பௌர்ணமியில் நீங்கள் ரொம்பவே சிறப்புங்க. ஏன்னா இந்த நாளில் சந்திர கிரகணம் இணைந்து வந்திருக்கு. சந்திரனுக்கு உரிய கிரகண நாளை நீங்கள் எப்படி வழிபாடு செய்யலாம்? இந்த நாளை சந்திர தரிசனத்தின் போது நீங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை உச்சரித்தீங்கன்னா போதுங்க. நீங்கள் எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளை இருந்தால் கூட சுலபமாக பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய மன தைரியம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த பௌர்ணமி தினத்தில் எப்படி வழிபாடு மேற்கொள்ளலான்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வழிபாட்டு முறையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆவணி பௌர்ணமி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா சந்திர கிரகணத்தோடு இணைந்து வந்திருக்கு. பௌர்ணமினால் நீங்கள் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபடுவது உங்களுக்கு அளவில்லாத பலன்களை தேடித்தரும். ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஆவணி பௌர்ணமி வந்திருக்குதுங்க. அது கூடுதல் சிறப்பாகவே அமைந்திருக்கு. ஏன்னா இந்த நாளில் தான் 2வது சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா முழு சந்திர கிரகணமும் ஏற்பட இருக்கு. பௌர்ணமி வழிபாடுடன் இந்த கிரகண வழிபாடும் எப்படி மேற்கொள்வதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா வெவ்வேறு சிறப்புகளும் பலன்களும் இருக்குது. தனிப்பட்ட விசேஷங்களும் இருக்குதுங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி சூரிய ஆட்சி பெற்ற சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் போது ஏற்படுங்க. 2025ஆம் ஆண்டு ஆவணி மாத பௌர்ணமி பார்த்திங்கன்னா வருகின்ற செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வரப்போகுது. ஞாயிற்றுக்கிழமை இரவு பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம் தோன்றுது. இதனால் ஞாயிற்றுக்கிழமை நண்பகலே நீங்கள் பெரும்பாலான கோவில்களை நடை சாத்துவாங்களாம். பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பல அறிவிப்புகளும் வெளியாயிருக்குதுங்க. ஆவணி மாத பௌர்ணமி எப்போதுமே பார்த்தீங்கன்னா துவங்கியவோ எப்போது முடியும். பௌர்ணமி வழிபாடு செய்பவங்க எந்த நேரத்தில் நீங்கள் வழிபடலாம், கிரகணம் எப்படி அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபடுவது ஒரு நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தரும். அதுவுமே ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நீங்கள் வழிபடும் போது கூடுதலாக இறைவனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அதிகாலை 1:48 மணிக்கு பௌர்ணமி திதி துவங்குதான். அதே போல் சந்திர கிரகணம் ஞாயிறு இரவு 10 மணிக்கு துவங்குதுங்க. இதனால் ஆலயங்கள் பார்த்தீங்கன்னா நண்பகலே மூடியிருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மாலை இல்லைன்னா இரவு நேரத்தில் தான் நிலவினுடைய வெளிச்சம் பொறுமையாக இருக்கும்போது தான் பௌர்ணமி வழிபாடு நீங்கள் செய்வீங்கல்ல. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் சந்திர கிரகணம் ஏற்பட்டு விடுவதால் ஆலயங்கள்லையும் பௌர்ணமி வழிபாடு பெரும்பாலும் செய்யப்படாது இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. எனவே வீட்டிலேயே நீங்கள் பௌர்ணமி பூஜை செய்தீங்கன்னா காலையில் நீங்கள் செய்திடுங்க. மேலும் சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் முழுமையான சந்திர கிரகணமாக அமைய போதான். இந்த சூத காலம் பார்த்திங்கன்னா 9 மணி நேரத்துக்கு முன்னாடியே துவங்கிடுங்க. இதனால தான் இந்த சந்திர கிரகணத்தின் போது நீங்கள் ஒரு கோவில்களை தவிர பெரும்பாலான கோவில்கள் பார்த்திங்கன்னா கிரகண நேரத்தில் ஒட்டி நடை சாத்துறாங்க. சந்திர கிரகணம் முடிவதற்குள்ளாகவே நீங்கள் பௌர்ணமி திதி முடிந்து பிரதமை திதி துவங்கி விடுவதாலையும் நீங்கள் இரவு அதிகாலையில் பௌர்ணமி பூஜை செய்ய முடியாதுங்க. அதேனால காலை நேரத்திலே நீங்கள் பௌர்ணமி பூஜையை நீங்கள் செய்திடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தினுடைய தாக்கம் ஏற்படக்கூடியதாக இருப்பதால் கர்ப்பிணிகள், வயதானவங்கள்னே உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க கிரகண நேரத்தில் அதாவது மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் வெளியில் செல்வதை முற்றிலும் தவிர்த்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக பல நடவடிக்கைகளை எடுத்து வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் கிரகணம் துவங்குவதற்கு முன்னாடியே உங்கள் வீட்டில் பூஜையை நீங்கள் முடித்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவதாக இருந்தீங்கன்னா கிரகண நேரத்திற்கு முன்னாடியே சாப்பிட்டுடுங்க. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னா என்ன சிறப்புகளாக அமைஞ்சிருக்குன்னா ரக்ஷாபந்தன், ஓணம், ஆவணி அவிட்டம் அமைந்திருக்குதுங்க. இந்த நாளில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கோவில் வீடுகளில் பௌர்ணமி பூஜை செய்யப்படுவதான் வழக்கம். ஆனால் இந்த மாதம் சந்திர கிரகணத்தோடு இணைந்து வருவதால் மாலை நேரத்தில் அனைத்து கோவில்களும் சாத்தியதாங்க இருக்கும். பௌர்ணமி தேதி பார்த்திங்கன்னா அதிகப்படியான சுப பலன்களை ஏற்படுத்தி தருவதால் இந்த நாளை திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நடத்தலாம்.
மக்கள் கூடி கொண்டாடக்கூடிய ஒரு அர்ப்பண நாள் நாங்கள் இந்த பௌர்ணமி. இந்த நாளில் நீங்கள் நீர்நிலைகளில் கரைகளில் சென்று பொழுதினை கூடி ஒன்றாக கழிக்கக்கூடிய நாளாக இருக்குது. முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாளும் இதுங்க. பௌர்ணமி நாளில் நீங்கள் விரதம் இருப்பதாக இருந்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் காலையில் எழுந்து குளிச்சுட்டு உண்ணா நோம்பி இருந்து இரவில் பௌர்ணமி நிலவுக்கு பூஜை செய்துட்டு நீங்கள் உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாங்க. இந்த பௌர்ணமி தினத்தில் விரதம் இருந்து வழிபடுவதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் தொல்லைகள் இருந்து நீங்குவதற்கான வழி நிச்சயம் உங்களுக்கு பிறந்துடுங்க. இந்த நாளை ஸ்ரீ அம்பிகை வழிபாடு செய்வதும் அம்பிகை முன்னாடி விளக்கேற்றி நெய் கலந்த சாதத்தை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் பெருகிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளை நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனையை படிப்படியாக நீக்க உதவியாக இருக்கும். இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி வழிபாடு செய்வதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மனிதர்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா இக்கட்டான சூழ்நிலையில் தான் நம்ம மனம் தடுமாறுதில்லை. குழப்பங்கள் நிறைந்த வாழ்க்கையில் சங்கடங்கள் வரும்போது தான் நம்ம கடவுளை வழிபாடு செய்வோம். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் சிக்கி கொள்ளும்போது இக்கட்டான சூழ்நிலை வரும்போது தான் நீங்கள் மனக்குழப்பத்தில் தடுமாற்றத்தில் இருப்பீங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய தடுமாற்றத்திலிருந்து விடுபட வேண்டுமா? மனக்குழப்பத்தில் தடுமாற்றத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது தாங்க நல்லது. தவறான சில முடிவுகளை எடுத்து நீங்கள் கஷ்டத்தில் மேலும் சிக்கிக்கொள்ளாதீங்க. எப்பேற்பட்ட கஷ்டத்திலிருந்தும் சூழ்நிலையிலும் இருந்து நீங்கள் மனம் தெளிவாக இருக்கணும். இல்லை சிக்கலான பிரச்சனையில் கூட சுலபமாக சமாளிக்க உங்களுக்கு பரிபூரணமாக சந்திர பகவானுடைய அருள் வேண்டும்னா இந்த ஒரு மந்திரத்தை ஆவணி பௌர்ணமி தினத்தில் சொல்லிடுங்க. நிச்சயம் அதற்கான பலன் கிடைத்திடும். சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்மளுடைய மன கிரகமாக இருக்கிறது. அதாவது நம்ம மனதை ஆளக்கூடிய ஒரு நவகிரக நாயகன் தான் இந்த சந்திர பகவான். பௌர்ணமி தினத்தில் நீங்கள் சந்திர பகவானை மாலை நேரத்தில் வழிபாடு செய்திடுங்க. பௌர்ணமி தினத்தில் வரக்கூடிய மாலை 6 மணி அளவில் நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து கூட நீங்கள் இந்த ஒரு வழிபாடு செய்யலாம். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன் உதயமாகக்கூடிய நேரமாக 6 மணிக்கு மேலாக தான் இந்த ஒரு வழிபாடு செய்யணும். இந்த சந்திர உதயத்தின் போது சந்திர பகவானின் ஒளி பார்த்தீங்கன்னா உங்கள் மீது படும்படியான வெளியிடங்களை தான் நீங்கள் இந்த ஒரு பூஜையை செய்யணும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருந்தால் இல்லைன்னா பால்கனியில் கூட நின்று கொண்டு நீங்கள் தரிசனம் செய்யலாம். மேலும் நீங்கள் சந்திர தரிசனம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைகளில் ஒரு கைப்பிடி அளவு பார்த்தீங்கன்னா பச்சரிசி எடுத்து வச்சுட்டு செய்திடுங்க. சந்திர ஒளி கிடைக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் சம்மணம் போட்டு அமர்ந்து கொண்டு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2 உள்ளங்கைகளில் பச்சரிசி வைத்துக்கோங்க. கையேந்தி நீங்கள் சந்திர பகவானே உங்கள் 2 கண்களாலுமே மனதார தரிசனம் செய்துட்டு உங்களுடைய மனக்குழப்பம் தீர வேண்டுன்னு வேண்டிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீர வேண்டுன்னு அந்த சந்திர பகவானை நினைத்து வேண்டிக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு நடுக்கமோ தடுமாற்றமோ வாழ்க்கையில் வந்து விடக்கூடாதுன்னு மன தைரியத்தோடு இருக்க வேண்டும்னு நீங்கள் வேண்டிக்கணும். எந்த பிரச்சனையாக வந்தாலும் அந்த சந்திர பகவான் நீயே என்னை காப்பாற்ற வேண்டும், நல்ல தெளிவாக எனக்கு முடிவு எடுக்கக்கூடிய சக்தியை அளிக்க வேண்டும்னு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. பின்பு பார்த்தீங்கன்னா உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய அந்த பச்சரிசையை ஒரு சிறிய தட்டில் கொட்டி உங்கள் முன்னாடி வச்சிடுங்க. பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா தரையில் அமர்ந்து கொண்டு கண்ணை மூடி தியானம் செய்த நிலையிலே பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு வரி மந்திரமாக பார்த்தீங்கன்னா ஓம் கிரீம் வாம் சந்திர தேவாய நமக என்ற ஒரு மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 108 முறை அதிகபட்சம் உங்களால் எந்த அளவுக்கு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நீங்கள் உச்சரித்து கொண்டு சந்திர பகவானை மனமுருகி வேண்டி தரிசனம் செய்தாலே போதுங்க. உங்களுடைய மனக்குழப்பம் எப்படியாக இருந்தாலும் தீர்ந்துடும், மனம் தெளிவு உங்களுக்கு பெறுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த மார்க்கத்தில் சாதித்து கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்குள்ள உருவாகும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகமும் ரொம்பவே அழகு பெறுங்க. இந்த ஒரு வழிபாடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அழகு என்பது நீங்கள் வெள்ளையாவதை குறிப்பதில்லைங்க. குழப்ப நிலையில் இருந்து உங்களது முகம் திடீர்னு ஒரு பளிச்சுன்னு தெரியல, அந்த அழகு தாங்க. உங்களுடைய மனதும் குழப்ப சூழ்நிலை இருந்து விடுபடுங்க. அதனாலேயே உங்கள் முகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பளிச்சுன்னு தெரியும். சரி, வெளியில் சொல்ல முடியாதவங்க என்ன செய்வதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் சந்திர பகவானை நீங்கள் நினைச்சிட்டு இந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வைத்திருந்த பச்சரிசை நீங்கள் என்ன செய்யணும்னா காக்கைக்கு குருவிகளுக்கு சாப்பிட போட்டுடுங்க.
மிக்சியில் அரைத்து கோலம் மாவில் கூட நீங்கள் கலந்து தினமும் கோலம் போடும்போது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு பதிவு பார்த்திங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.